இல்லை, எங்களுடைய கட்சி சார்பாக எங்களுடைய தலைவருடைய கடிதத்தை நாங்கள் வந்து தலைமை அலுவலகத்தில் தோழர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவங்களுடைய கூட்டங்கள் நாளைக்கு முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக எங்களுக்கு அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கோம். இல்லை, ஏற்கனவே நாங்கள் இதில் இமெயிலில் அனுப்பிச்சிருந்தோம். இப்போ நேரடியாக வந்து கடிதத்தை கொடுத்துருக்கோம். கொடுத்தாச்சு. இல்லை, அவங்க ஆலோசிச்சுட்டு அவங்களுடைய இதெல்லாம் ஆலோசிச்சுட்டு அவங்களுடைய செயற்குழு பொதுக்குழுவில் அவங்களுடைய கூட்டங்கள் அவங்களுடைய ப்ரொசீஜருக்குள்ள அவங்களுடைய கமிட்டியில் ஆலோசிச்சுட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நேரில் ஒரு தடவை சந்திச்சு நாங்கள் இல்லை, அது சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணுவோம். இல்லை, ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு நான் அது சம்மந்தமாக நாங்கள் டீட்டெயிலாக சொல்லுவோம். பாருங்க, சட்டப்படி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சட்டப்படி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு கண்டிப்பாக ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் வந்து எங்களுடைய தலைவர் முதல்வராக வேண்டும் என்று இன்றைக்கி தமிழகம் முழுவதும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை கண்டிப்பாக அவர் அழைக்க வேண்டும். அதற்கான கடிதத்தை கொடுத்துருக்கோம். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். டைம் இருக்குது. நேற்று கொடுத்துருக்கோம். இன்றைக்கி காலையிலே திரும்பவும் அது சம்மந்தமாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தமிழக வெற்றி கழகத்தை கண்டிப்பாக அழைக்க வேண்டும். இல்லை, நாங்களாக இன்றைக்கி மறுபடியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவர் முடிவை சொல்ல வேண்டிய டைம் இருக்குது. கண்டிப்பாக என்ன சட்டப்பூர்வமாக செய்யணுமோ அதை செய்வாங்கன்னு நினைக்கிறோம். ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை, அது கண்டிப்பாக எங்களுடைய ஆதரவுகளை கோரி இருக்கிறோம். கண்டிப்பாக அவங்களும் அதை ஆலோசிச்சுட்டு முடிவு சொல்லுவாங்க. கொடுத்துருக்கோம். ஐயுஎம்எலுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்குறோம். நேர்லேயும் அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இல்லை, இது வரைக்கும் இல்லை. அதற்கான எண்ணமும் இல்லை. இல்லை, ஆதரவு வரட்டும். அதுக்கான ஏற்கனவே சொல்லியாச்சு. அதில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு எங்கள் தலைவர் வந்து முதல் மாநாட்டிலே சொல்லிட்டார். அனைவருக்கும் கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு, அதில் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் எல்லாம் இருக்கணுன்றதான் எங்களுடைய எண்ணம். அதுதான் வந்து ஒரு ஜனநாயகத்திற்கு எல்லாருக்கும். ஏன்னா அவர்களுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சிக்கு பொதுமக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய கொள்கையை நிறைவேற்றுறதுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அதில் எங்களுடைய தலைவர் ஏற்கனவே வந்து முதல் மாநாட்டில் அதை சொல்லியிருக்கிறார். எல்லா கட்சிக்கும் அவங்களுடைய கொள்கையில் அவங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருந்தால் தான் செய்ய முடியும். அதற்கான பங்கீடு இருக்குன்றதுல முதல் மாநாட்டிலே சொல்லிட்டார். ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. எந்த நெருக்கடியும் இல்லை. 100% இன்னைக்கு வந்து 1.5 கோடி மக்களுக்கு மேலே 1,75,00,000 மக்களுக்கு மேலே வாக்களிச்சிருக்கிறாங்க. இது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எங்களுடைய தலைவர் முதல்வரான வாக்களிச்சிருக்காங்க. இப்படி ஒரு தேர்தல் இதுவரை நீங்கள் பார்க்காத ஒரு தேர்தல் 1 வருஷம் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் யாரும் பார்க்காத ஒரு தேர்தலாக கண்டிப்பாக இது இருந்திருக்கும். அதை நான் வந்து நம்புறீங்க. மக்கள் திருவிழா போல வந்து வாக்களிச்சாங்க. மாற்றத்தை விரும்பி வாக்களிச்சாங்க. மக்கள் என்ன நினைச்சு வாக்களிச்சாங்களோ அது 100% நாங்கள் நிறைவேற்றுவோம். இல்லை, அது வேண்டான்னு இல்லை. கண்டிப்பாக அது எப்போவுமே அந்த இதனால் தேவையில்லாத பொதுமக்களுக்கு இடையூறுகள் வேண்டான்னு சொன்னால் தான் எங்கள் தலைவர் தான் வேண்டான்னு சொல்லி நேற்று அந்த போலீஸும் அந்த எஸ்கார்டும் இதுவும் வேண்டான்னு எங்களுடைய தலைவர் எடுத்த முடிவு தான். தலைவர் தான் வேண்டான்னு சொல்லி பாருங்க. எந்த சூழ்நிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன நடந்துட்டுருக்குன்னு. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கோம். என்ன வருதோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதனால் ஒன்றும் இல்லை. ஒரு நாள் நேற்று தான் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ஒரு நாள் இருக்குது. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை கவர்னர் செய்வார்னு நினைப்போம். செய்யலைன்னா அதுக்கு அடுத்த முடிவுகள் என்ன செய்யணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.